ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்யூட் அனாலிசிஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில். ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு EC 3251 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்யூட் அனாலிசிஸ் EC 3251 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டயக்ராம்ஸாக கொடுத்துருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட யூனிவர்சிட்டியில் கொடுத்த அந்த செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நான் அதை வந்து உங்களுக்கு இந்த பிக்சராக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நிறைய உங்களுக்கு தெரியும், பட் இது எல்லாமே பிக்சர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பேஜஸாக இருக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். அதுக்காக இதை மட்டுமே படிக்காதீங்க. இதில் என்ன மாடல் கேட்டிருக்காங்களோ அந்த மாடலை மட்டும் பேஸ் பண்ணி படிங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு வந்து கிர்ச்சாஃப் லா வந்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி கான்செப்டை நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்களோ அதை புரிஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி டயக்ராம் கேட்டாங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருப்பி கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோங்கிற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் மாடல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போல்டு பண்ணி காட்டியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் A அப்படிங்கிற 2 மார்க்கு, பார்ட் B அண்ட் C அப்படிங்கிறது உங்களுக்கு 13 மார்க் அண்ட் 16 மார்க்கு. ஸோ இதில் வந்து பார்ட் ஏல நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம். அதே மாதிரி முதல் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஊற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் புரியும், இதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாடலாக மட்டும் நீங்கள் வச்சுட்டு இதையே பார்க்காம இதை வச்சு நீங்கள் ஒரு மாடலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ஓன் மாடுலேஷனில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போல்டு பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது தெரியாமல் எக்ஸாம் கால்குள்ளே போயிடாதீங்க, நம்ம எப்பவுமே சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி வந்து 2 மார்க்லேயே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் ரிப்பீட்டடாக இருக்க கொஸ்டின்ஸே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணிக்காங்கிறத எப்பயுமே பாருங்கள். ஸோ நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வைஸாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் கொஸ்டின்ஸ் தான் நிறையா வரும். அதனால் டயக்ராம்ஸில் என்ன மாடல் யூஸ் பண்ணிக்காங்கிறதே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஒரு டாபிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு வேறு மாடல் சம் கொடுத்து அதே மெத்தடு கொடுத்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்க மெத்தட்லாம் நல்லா பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு நெக்ஸ்ட்டு எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.